إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் கட்டளை ஏற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் அவனுடைய செயற்பாடுகளும் மறுமையில் விசாரணைக்குரியது என்று நமக்கு இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பொறுப்புக்குரியவனாக மாறுகிறான். அந்த பொறுப்பை அவன் எவ்வாறு நிறைவேற்றினான் என்று மறுமையில் விசாரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொறுப்புகள் என்கின்ற போது அரசு பதவிகளோடு மட்டும் அது தொடர்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. பெரும் பெரும் நிர்வாக பொறுப்புக்குரியவர்களை மட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஒரு பணிக்காக ஒரு மனிதன் நியமிக்கப்படுகிற போது அந்த பணியிலே அவனுடைய பொறுப்பு அவனை வந்து சாருகிறது. அவனுடைய கடமை ஒன்று இருக்கிறது. அந்த கடமையில் அந்த பொறுப்பில் அவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்றுதான் மறுமையில் விசாரிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி நாம் பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்புகளை ஒரு ஹதீஸ்லே பட்டியலிட்டு கூட சொன்னார்கள். ஒரு தனி மனிதனில் இருந்து குடும்பஸ்தவன் வரைக்கும் ஆட்சி பீடம் வரைக்கும் ஒவ்வொருவரும் பொறுப்புக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்துகிறார்கள். கணவனும் மனைவியும் இணைந்த இரண்டு பேருடைய வாழ்க்கை இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்று நாம் சொல்லுகிறோம். அந்த குடும்ப வாழ்க்கையும் ஒரு பொறுப்பு தான், ஒரு கடமை தான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை வழிநடாத்துவதற்காக அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். கணவன் மனைவிக்குரியவராகவும் மனைவி கணவனுக்குரியவராகவும் இருக்கிற போது அந்த இரண்டு பேருக்கும் என்றே ஒரு பொறுப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. இந்த இரண்டு பேர் மூலமாக உருவாகக்கூடிய குழந்தை செல்வங்களுக்குரிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. திருமணத்தின் போது கூட கணவன் மனைவி என்ற அந்த உறவின் மூலமாக இதைதான் எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள். என் மகளை மணமுடித்த மருமகனாக வரக்கூடிய அந்த கணவன் என் மகளை அவன் நல்ல முறையில் வாழ வைப்பான்,
என் மகளை நல்ல முறையில் கவனிப்பார், என் மகளுக்குரிய வாழ்க்கையுடைய அத்தனை வசதிகளையும் அவர் செய்து கொடுப்பார், கண்கலங்காமல் பார்த்துக் கொள்வார், பிரிவினைகள் பிரச்சனைகள் உருவாகாமல் குடும்பம் சிதறுண்டு போகாமல் அவர் பராமரிப்பார் என்ற எதிர்பார்ப்பு என்கின்ற அந்த பொறுப்பு அந்த மனைவியினுடைய பெண் வீட்டாரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கணவனாக வரக்கூடியவர் என்ன பொறுப்புக்கு வருகிறார் என்றால், நான் ஒரு பெண்ணை மணமுடிக்கிறேன், அவள் எனக்கு மனைவியாகிறாள், அவள் இறுதி வரைக்கும் எனக்கு துணைவியாக இருப்பாள், அவளை முழுமையாக பராமரிப்பதும் பாதுகாப்பதும் அவளுக்குரிய அத்தனை பொறுப்புகளை கடமையாக நான் ஏற்றுக்கொள்வது என் பொறுப்பு என்ற அடிப்படையிலே தான் அவர் திருமண பந்தத்துக்குள்ளே வருகிறார். எப்போ அவர் என்னுடைய மனைவி என்ற அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அப்போதே அவர் ஒரு பொறுப்புக்குரியவராக அந்த இடத்திலிருந்து அந்த நிமிடத்திலிருந்து அவர் ஆகிவிடுகிறார். அன்பான சகோதரர்களே, பொறுப்பு என்று சொல்லுகிற போது, பொறுப்புக்குரியவர் என்று சொல்லுகிற போது அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நம்பிக்கைக்குரிய பாதுகாவலர் என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஒருவரை ஒரு பொறுப்புக்கு என்று நாம் ஆக்குகிற போது அந்த பொறுப்புக்கு வரக்கூடியவர் எப்படியானவராக இருப்பார் என்றால், அதனுடைய உண்மையான விளக்கம் என்னவென்று சொன்னால், நம்பிக்கைக்குரியவர், பாதுகாப்புக்குரியவர், ஒழுங்காக நடக்கக்கூடியவர் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே இந்த பதவி என்பது கணவனுக்கும் உரியது, மேல் பதவிக்குரியவர்களுக்கும் உரியது. நம்பிக்கைக்குரிய ஒரு கணவனாகவும் பாதுகாப்புக்குரிய ஒரு கணவனாகவும் அவர் இருப்பாரானால் அவர் உண்மையிலே பொறுப்பிலே ஒழுங்கான முறையில் தன் கடமையை செய்தவர் என்ற அர்த்தத்துக்குரியவராக அவர் மாறுகிறார். அவர் எப்போது மனைவியை கரம் பிடித்தால் அவருடைய முதலாவது பொறுப்பு அவளை நரகத்திலிருந்து அவரை பாதுகாப்பது. அதுதான் அவருக்குரிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. மனைவியை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அவருக்கு உண்ணம் கொடுப்பது, உடை கொடுப்பது, சந்தோஷத்தை கொடுப்பது, மகிழ்வை கொடுப்பது, இன்பத்தை கொடுப்பது எல்லாம் இருக்கிற போதும் இது எல்லாத்திலையும் முதல் பொறுப்பு என்பது அவரை மனைவியை நரகத்திலிருந்து பாதுகாப்பது, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணாக அவளை வாழ வைப்பது, இறை தூதர் சொன்ன ஒரு நல்ல மனைவியாக, சாலியான மனைவியாக அந்த பெண்ணை அவர் மாற்றுவது, ஐங்கால தொழுகைகளை உரிய முறையில் தொழுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதுடன் அந்த பொறுப்பிலே அந்த பணியிலே அவள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை கண்காணிப்பது. அவள் ஒரு பத்தினி உள்ள பெண்ணாக மட்டும் அவர் எதிர்பார்க்காமல் பண்பாடு உள்ள பெண்ணாக அவள் வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்புக்குரியவராக எந்த கணவன் தன் பொறுப்பை சுமந்து கொள்கிறாரோ அவன் தான் மிக சிறந்த ஒரு கணவன். அவன் தான் நிச்சயமாக நல்ல பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கைக்குரிய பாதுகாவலுக்குரிய ஒரு கணவனாக இருந்து கொண்டிருக்கிறார். மனைவியும் ஒரு பொறுப்புதாரியாக மாறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவனை கணவனுக்குரிய பொறுப்புகளை செய்வது, அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவது, கணவன் இல்லாத போது கணவனுடைய சொத்துக்களை பாதுகாப்பது, தன் கற்பை பாதுகாப்பது, உருவான குழந்தைகளை உரிய முறையில் வளர்ப்பது ஒரு மனைவியினுடைய பொறுப்பு, கடமை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கணவனை தொழுகையாளியாக, இபாதத் செய்யக்கூடியவராக, நம்பிக்கை உள்ளவராக, நாணய உள்ளவராக, ஹலாலான தொழிலில் ஈடுபடக்கூடியவராக, ஹலாலான பொருளீட்டுகள் மூலமாக குடும்பத்தை வழிநடாத்தக்கூடியவராக அவர் இருக்கிறாரா என்ற கண்காணிப்பு மனைவிக்கு மீது உள்ள கடமையாக இருக்கிறது. கணவன் தவறு செய்கிற போது அவரை திருத்தி கொடுப்பதும், நல்லது செய்கிற போது அவரை தட்டி கொடுப்பதும், பாவங்கள் செய்கிற போது கண்டித்து சொல்லுவதும் ஒரு மனைவியுடைய கண்டிப்பான கடமை, அவருடைய பொறுப்பு. அது இந்த மாதிரியான உழைப்பு இருந்தால்தான் நான் உங்களோடு வாழ முடியும். இப்படியான ஒரு சாலியான மனிதனாக இருந்தால்தான் உங்களோட குடும்ப வாழ்க்கை என்னால் கொண்டு போக முடியும். நீங்கள் அல்லாஹ் விரும்புகிற மனிதனாக இருந்தால்தான் ஒரு தகப்பனாக வாழ முடியும். இந்த தகுதி உங்களிடத்தில் இல்லை என்றால் நான் உங்களோடு செய்த ஒப்பந்தம் சரி வராது, நான் உங்களோடு வாழ முடியாது, ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடிய நிலைமைக்கு நாம தள்ளப்படுவோம், அந்த வாழ்வு இன்னும் நமக்கு தொடர முடியாது என்று சொல்லுகிற அந்த பொறுப்புக்குரியவளாக ஒரு சாலிஹான பெண்ணாக அந்த பெண் தன் பதவியில் இருந்து கொண்டு கணவனோடு அவள் வாழ வேண்டும். அப்போதுதான் அந்த பெண் அவளுடைய பொறுப்பில் அவள் சரியாக நடந்திருக்கிறார் என்று அர்த்தமாகும். இந்த இரண்டு பேரும் சேர்ந்து
தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளையுடைய பொறுப்பை சுமந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைக்கு அகீதாவை சரியாக போதிக்க வேண்டும். ஈமானிய அடிப்படைகள் அந்த பிள்ளைகளுக்கு இவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். குர்ஆனுடைய அடிப்படைகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த இஸ்லாம் வளர்ந்த முறை பற்றி வளர்ப்பதற்காக உரமூட்டிய சஹாபாக்களை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நல்லவர்கள் முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த தீனுக்காக பாடுபட்டு இவர்களை வளர்த்து ஆளாக்கி விட்டார்கள் என்பதை பற்றிய அறிவுரைகளை கண்டிப்பாக பெற்றோர் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே உனக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்பாக நீ தயாராக வேண்டும் என்று பிள்ளைகளை அவர்கள் வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளையினுடைய இறுதி முடிவு ஒரு பொறுப்பு எப்படி வர வேண்டும் என்றால், நீ ஒரு சாலியான பிள்ளையாக வளர வேண்டும் என்ற லட்சிய கனவு எனக்கு இருக்கிறது என்ற கனவை பிள்ளைகளோடு பெற்றோர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவனுக்கென்று ஒரு இலட்சியத்தை வகுக்க வேண்டும். அந்த இலட்சியத்துக்காக அவன் பயணிக்கின்ற பாதையை பற்றி கருத்துக்கள் பரிமாற வேண்டும். அந்த பாதையை நீ பயணிக்கிற போது தடங்கள் வந்தால் நீ எப்படி அவைகளை தகர்க்க வேண்டும், சவால்கள் வந்தால் எப்படி முகம் கொடுக்க வேண்டும், உன் பாதையை நீ எப்படி செப்பனிட வேண்டும், உன் இறுதி இலக்கு அந்த இலட்சியத்தோடு சுவனத்தை அடைவது என்ற அந்த பொறுப்பை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும், பொறுப்பு சுமத்த வேண்டும். முதலில் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அகீதாவோடு இணைந்த இஸ்லாமிய ஒரு நல்ல பிரஜையாக அவனை மாற்றுவது, நல்ல பண்பாடு உள்ள பிள்ளையாக அவனை மாற்றுவது. இந்த உலகத்தில் பேர் சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை என்று சொன்னால் அவனுக்கு இந்த இரண்டு அம்சங்கள் அவசியம். இந்த உலகத்துக்குரிய கல்வி அதனோடு சேர்ந்ததாக அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தாய் தகப்பனும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது தன் பிள்ளையை எப்படி வளர்த்தவர்களாக பிரிய வேண்டும் என்றால், என் மரணத்தினுடைய இறுதி கடமைகள் அனைத்தை என் மகன் செய்வான், எனக்காக மறுமை வரைக்கும் அவன் துஆ செய்வான், என் மரணத்துக்கு பின்னால் எனக்காக அவன் தர்மங்கள் செய்வான், என் மரணத்துக்கு பின்னாலும் நான் உயிரோடு இருக்கிற போதும் எனக்காக அல்லாஹ்விடத்தில் அவன் பிரார்த்தனை செய்வான், பாவ மன்னிப்பு கேட்டு எங்களை சுவர்க்கத்தில் அவன் சேர்த்து விடுவான், சேர்ப்பதற்காக துஆ செய்வான். அப்படி என்ற லட்சியத்தோடு ஒரு குழந்தையை வளர்ப்பதுதான் ஒரு தாயும் தகப்பனுடைய கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னார்கள். நீங்கள் விட்டு செல்கிற சொத்துக்கள்ல மிகப்பெரிய சொத்து வலதுன் சாலிஹுன் யதுலு, உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சாலிஹான குழந்தை நீங்கள் விட்டு செல்வது மிகப்பெரிய சொத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுத்தினார்கள். இந்த கடமை பொறுப்பை எப்போது இந்த குடும்பம் சரியாக தெளிவாக விளங்கி செய்கிறதோ அவர்கள் நிச்சயமாக மறுமையிலே ரப்பிடத்திலே பாதுகாப்பு பெற்றவர்களாக மாறுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதோட இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு எஜமானனுக்கு கீழால் தொழில் புரிகின்ற ஒரு தொழிலாளி அவனுடைய கடமை என்ன என்று சொன்னால், எஜமானுடைய அந்த தொழிலை அவன் பாதுகாப்பது அவனுடைய கடமை. எஜமானனுக்கு முதலாளிக்கு விசுவாசமாக நடப்பது அவனுடைய கடமை. அவனுடைய சொத்துக்களை பாதுகாப்பது, அவருடைய வியாபாரத்துக்கு நம்பகத்தன்மையாக நடந்து கொள்வது அது அவனுடைய கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாளியுடைய பணத்தை சுரட்டுவதோ அல்லது வேறொருவனுக்கு தாரை வாக்கக்கூடியதாக உள்ளே இருந்து கொண்டே அவன் குளிப்பறிப்பதோ அல்லது அவனுக்கு அநீதம் இழைப்பதோ மோசடி செய்வதோ ஒரு தொழிலாளிக்குரிய உரிமை அல்லது. அவன் முழு விசுவாசத்துடன் முதலாளிக்குரியவனாக அவன் வாழ வேண்டும், அவன் பணியை செய்ய வேண்டும். முதலாளி தன் கீழ் பணிபுரிகிற தொழிலாளிகளுடைய உரிமைகளை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் என்னிடத்திலே மாத சம்பளத்துக்குரியவன், நாளுக்குரிய சம்பளத்துக்குரியவனாக அவன் இடத்தில் தொழில் செய்கிற ஒரு தொழிலாளி என் தொழிலை மேம்படுத்துவதற்காக வளர்ப்பதற்காக அவன் என்னிடத்திலே அவன் தொழில் புரிகிறான். எனவே நான் அவனுடைய கஷ்டங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும், சுகதுக்கங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவனுக்குரிய உரிமைகளை நான் என்னால் விளங்கி அவனோடு நான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையிலேதான் ஒரு முதலாளியுடைய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அவன் சாப்பிட்டானா, அவன் நோயாளியாக இருக்கிறானா, நான் கொடுக்கிற சம்பளம் அவனுக்கு போதுமானதாக இருக்கிறதா என்று அவர் தேடி பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருடைய பட்டறையிலே அவன் கையை வைக்க ஆரம்பித்து விடுவான்.
எப்போது தொழிலாளிகளுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறதோ அப்போது அவர்கள் முதலாளிகளுக்கு அநியாயம் இழைப்பார்கள். எப்போது தொழிலாளிகளுக்குரிய உரிமைகளை முதலாளிகள் கொடுக்கிறார்களோ அப்போது முதலாளிகள் நல்ல முறையில் வளர்ந்து வருவார்கள். இது அவனுடைய பொறுப்பு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணிக்கும் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆசிரியருடைய கடமை என்ன? அவரை நம்பிதான் நாங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் பாடசாலையில போடுகிறோம். 30 பேரை கொண்ட ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியருடைய பொறுப்பு இருக்கிறது. அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு 40-50 ஆசிரியர்களுடைய பொறுப்பில் ஒரு அதிபர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கீழாலதான் எல்லா ஆசிரியர்களும் பணிபுரிகிறார்கள். ஆசிரியர்களை நம்பிதான் பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலைக்குள் நுழைத்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்ல வழிகாட்டுவது ஒவ்வொரு ஆசிரியருடைய பொறுப்பு. அதற்காக தான் பாடசாலை சேர்கிற போது டொனேஷன் வேண்டுமானாலும் நாங்கள் தருகிறோம், பாடசாலைக்கு உபகரணங்கள் வேண்டுமானாலும் நாங்கள் செய்து எடுத்து தருகிறோம், பாடசாலை அபிவிருத்திக்கு தேவையான பணிகளை வேண்டுமானால் முடிந்த அளவு செய்கிறோம், மாதாந்தம் தேவையான அளவுக்கு நாங்கள் கட்டணங்களை செலுத்துகிறோம். ஆனால் எங்களுக்குரிய ஒன்றே ஒன்று, இந்த பிள்ளையை படிப்பறிவுள்ள பிள்ளையாக நல்ல பிரஜையாக நீங்க பாடசாலையிலிருந்து எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். அதை நம்பிதான் பெற்றோர்கள் பாடசாலைகள் எல்லாம் தெரிவு செய்து இறுதி ஒரு பாடசாலையை முடிவு செய்து பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறார். ஆசிரியருடைய கடமை என்ன? தன் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறவன் யார், படிக்க முடியாதவன் யார், ஒன்றை புரிகிறவன் யார், புரிந்து கொள்ள முடியாதவன் யார், ஒருவனுக்கு வார்த்தையால் சொன்னால் புரியுமா, எழுத்துக்களால் எழுதினால் புரியுமா, படம் ரீதியாக காட்டினால் அவனுக்கு புரியுமா, அவனுக்கு எந்த வகையில் நான் சொல்வது அவனுக்கு புரியும் என்பதை அவர் அந்த அறிவுள்ளவராக அந்த ஆசிரியர் அந்த வகுப்பில் இருக்க வேண்டும். படிக்கிறவரை மட்டும் முன்னால வைத்தும் படிக்காதவனை பின்னால வைத்தும், படிக்கிறவனை தட்டி கொடுப்பதும் படிக்காதவனை இழிவுபடுத்துவதும் என்ற நிலையில் இருந்தால் அவர் ஆசிரியர் பொறுப்புக்கு லாய்க்கற்றவர், எந்த தகுதியே இல்லாதவர். அவர் அநியாயம் செய்கிறார். அவனுடைய எதிர்காலத்தோடு அவன் விளையாடுகிறார். அவனுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி மண்ணோடு போட்டு புதைக்கிறார். இந்த பொறுப்பு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பதை அவர் புரிந்து கொள்ளாமல் அநீதி இழைக்கிறார். சில பேர் இருக்கிறார்கள், வகுப்பிலே படித்துக் கொடுப்பதை விட வெளியிலே டியூஷன்கள் நடாத்தி சம்பாதிப்பதிலே தான் கவனம் செலுத்துகிறார். டியூஷன் கிளாஸ்களுக்கு அதிகமாக இந்த நாட்டில் ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிள்ளைகளை நம்பி பாடசாலையில் ஒப்படைப்பதை விட டியூஷன்களை நம்பி ஒப்படைப்பது என்ற பெற்றோர்களுடைய கவனம் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறது. அதுல சாதக பாதங்களை பற்றி பேசினாலும் ஆசிரியருடைய பொறுப்பை பற்றி யாரும் பேசுகிறார்கள் இல்லை. சில போது மாணவர்களுடைய பொறுப்பை பெற்றோர்களும் புரிந்து கொள்வதில்லை. என் மாணவனை நான் 10 வருடமாக அனுப்பியிருக்கிறேன், பாடசாலை ஒரு பக்கமாக போய் நான் ஆசிரியர் இடத்திலே என் மாணவன் எப்படி படிக்கிறான், என் மகன் எப்படி படிக்கிறான் எந்த பெற்றோரும் விசாரிப்பதும் இல்லை. அதுவும் அவர்கள் விடுகிற தவறு. இவன் வகுப்பிலே எப்படி இருக்கிறான், வகுப்பு மாணவர்கள் நாசப்படுத்துகிறானா, இவனால பல மாணவர்களுக்கு தொல்லையா, இவனுக்கு ஏன் அறிவு வளர்வதில்லை, இவனுக்கு ஏன் எழுத்து பிடிப்பதில்லை, இவன் ஏன் இந்த பரீட்சையிலே பாடத்தை இவன் புள்ளிகளை எடுக்காமல் தோல்வி அடைந்திருக்கிறான். பெற்றோர்கள் ஆசிரியர்களோடு தொடர்பு கிடையாது. எனவே பிள்ளைகளும் ஆசிரியர்களுக்கு தொல்லையாகிற போது தொல்லை தருகிற பிள்ளைகளை சமாளித்துக் கொண்டு அவர்கள் தன் பணியை கடமை செய்து கொண்டு போகிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளராக ஆசிரியர் பிரின்சிபல் இருக்கிறார், அதிபர் இருக்கிறார். அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய இத்தனைய பேரையும் அவர் பார்த்து கொண்டுதான் ஒரு பாடசாலையின் முன்னேற்றம் அவர் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு. ஒரு சாதாரணமாக 1000 பேரை கொண்ட 400 பேரை கொண்ட ஒரு ஸ்கூலுடைய பொறுப்பு அல்லது. அந்த 400 பேரும் என்ன 15 வருடத்தில் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் தீர்மானிக்கப்பட போவது அங்குதான். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா தீர்மானிக்கப்பட போவதே அங்குதான். எனவே அந்த பொறுப்புகளை அவர்களுக்குரியவராக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒவ்வொரு வகையான பொறுப்பை தந்திருக்க நாம் பேசுவது எல்லா பொறுப்புக்குரிய இடம் அல்ல இது. ஆனால் நமக்கு எல்லோருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கிறது என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக் கூடாது. பள்ளி வாசலுக்கு ஒரு நிர்வாகம் தெரிவு செய்கிற போதும் அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கங்களுக்கு ஜமாத்துகளுக்கு பொதுவான ஒரு நிர்வாகம் தெரிவு செய்கிற போதும் அந்த பதவிக்குரியவர்கள் தகுதியானவர்களா என்று தெரிவுக்குரிய மக்கள் சிந்திக்க வேண்டும். இவரை நான் நியமித்தால் அந்த பொறுப்புக்குரிய நம்பிக்கைக்குரிய பாதுகாப்புக்குரியவராக இவர் இருப்பாரா, இல்லாட்டி கையாடல் பண்ணி மோசடி செய்வாரா? இவர்கள் பதவியை எடுப்பது சமூக அந்தஸ்துக்காக இருக்கக்கூடாது, சமூகத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏதோ ஒரு பள்ளியிலே தலைவர், நான் ஏதோ ஜமாத்தின் தலைவர், நான் ஏதோ ஒரு பொறுப்புக்கு தலைவர் என்ற அந்த கோஷம் இருக்கிறதே, அந்த போட்டோ
அது இந்த உம்மத்துக்கு பொருந்தாது. பதவி என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. ஆனால் இன்றைக்கு அது சாதாரண சில்லறை கடை மாதிரி ஆகி இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. எந்தெந்த பொறுப்புக்கு யார் வர வேண்டும் என்ற பிரச்சனை இந்த சமுதாயத்தில் பார்க்கப்படுவதில்லை. எவனிடத்திலே செல்வம் இருக்கிறதோ பலம் இருக்கிறதோ அவனை பொறுப்புக்குரியவர்களாக ஆக்குவோம் என்பது மட்டும்தான் சமுதாயத்திலே பார்க்கப்படுகிற ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. வருகிறவர் இந்த பள்ளிவாசல் நடத்துவாரா, வருகிறவர் இந்த ஜமாத்தை நடத்துவாரா, வருகிறவர் இந்த பொறுப்பில் இருந்து ஒரு கிராமத்தை முன்னேற்றுவாரா, ஒரு பகுதியை முன்னேற்றுவாரா, ஒரு நாட்டை முன்னேற்றுவாரா என்ற பொறுப்புக்குரியதாகத்தான் இந்த சமுதாயம் ஒருவரை நியமிக்கிற போது பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அந்த பொறுப்பை நியமிக்கிறவர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நான் ஒருவரை தலைவராக நியமிக்க போகிறேன். இவன் தலைவருக்கு லாய்க்கானவரா? இவர் வந்தால் தன் சுயநலத்தை விட பொது நலத்தை பார்ப்பாரா? தனக்கென்பதை விட பொது மக்களுக்கான பணிகளை இவர் செய்வாரா? அந்த பொறுப்பில் இவர் ஈடுபடுவாரா? அறிவும் ஆற்றலும் அதற்குரிய பலமும் அவரிடத்தில் திறமையும் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அவர் தான் கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் சகோதரர்களே. ஒரு சமூகத்துடைய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் எதை காட்டும் என்று சொன்னால், ஒரு சமுதாயம் வளர்ந்திருக்கிறது, முதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? உரியவரை தேடி உரியவருக்குரிய பொறுப்பை ஒப்படைப்பதுதான் ஒரு சமுதாயம் வளர்கிறது, முதிர்ச்சி அடைகிறது என்பதற்கான அர்த்தம். இதை நாங்கள் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த சமுதாயம் வளரும். அந்த சமுதாயம் எல்லா வகையிலும் வளரும். ஆனால் இந்த முதிர்ச்சியை நாங்கள் இல்லாமலாக்கி இருக்கிறோம். அதனால்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விதமான ஒரு போராட்டத்துக்குள்ள சமூகம் மாற்றிக்கொள்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஆரம்ப கால இஸ்லாமிய போராட்டத்துக்குரியவர், மக்காவிலே இஸ்லாம் ஆரம்பிக்கிற அந்த பகுதியிலே பல தியாகங்களுக்குரியவர், அவரை அடித்து நொறுக்கி போட்ட நேரம் மூச்சு அடைஞ்சு போய் மௌத்தா போயிட்டாரோங்கிற அளவுக்கு அவருடைய பயங்கரமான பரிதாபகரமான நிலைக்கு ஆளான ஒருவர், அவ்வளவு தியாகங்களை செய்த ஆரம்ப நபர்களில் ஒருவர், மதீனாவிலே இஸ்லாம் வளர்ந்து பொறுப்புக்குரியவர்கள் ஆங்காங்க நியமிக்கப்பட்ட நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னையும் நீங்கள் ஒரு பொறுப்புக்கு நியமிக்க கூடாதான்னு கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், என்னையும் நீங்கள் ஒரு பொறுப்புக்கு நியமிக்க கூடாதான்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அபாத இன்னக லைஃப், நீ அந்த பொறுப்புக்குரியவனாக இல்லை, அந்த பொறுப்புக்கு தகுதியானவராக நீர் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் யார்? மூத்த சஹாபாக்களில் ஒருவர், தியாகிகளில் ஒருவர். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த மனிதனுடைய நிலைமையை பார்த்தார்கள், அந்த சஹாபியுடைய நிலையை பார்த்தார்கள். அவர் பொறுப்புகளை சுமந்து செய்யக்கூடிய அளவுக்குரிய நிலையில் அவர் இல்லை. எனவே ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீ அதற்கு தகுதியானவர் அல்ல, நீ பலகீனமானவர். அமானா, நீ ஒரு பொறுப்பை பற்றிய இடத்துல கேட்கிறாய், ஒரு பதவியை தருமாறு இடத்துல கேட்கிறாய். அபூதர்ரே, பதவி என்பது ஒரு அமானிதம். அமானிதம் அதுக்குரியவரிடத்தில் தான் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஏன்னா மறுமையில் அது விசாரிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பதவியை நீ சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் அது உனக்கு மறுமையிலே இழிவாகவும் கை சேதத்துக்குரியதாகவும் வந்து சேரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அந்த பதவி ஏற்று செய்யக்கூடிய அளவுக்கு நீ தகுதி இல்லை அபூதர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். நீ எந்த ஒரு பொறுப்புக்கும் பொறுப்பேற்காதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யத்தீம்களுடைய பண விஷயங்களில் அவர்களை பொறுப்பேற்று வழிநடத்துவதற்கும் நீ பொறுப்பேற்காது, அதற்கும் உனக்கு பொருந்தாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு அந்த பதவி உனக்கு பொருந்தாது என்றார்கள். இதுதான் ஒரு சமூகத்தில் இருக்க வேண்டிய ஒரு முதிர்ச்சி சகோதரர்களே. பதவி கேட்டு வருகிறவர்கள் பல பேர் இருக்கலாம். ஆனால் யாருக்குரிய பொறுப்பை அவர்கள் கொடுத்தால் செய்வார்கள் என்பதை அவதானிக்கின்ற பொறுப்பு சமுதாயத்துக்குரியது. அதை சமுதாயம் சரியாக தீர்மானிக்க வேண்டும். நமக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பொறுப்புதாரி ஒரு நியமிக்கிறோம் என்று சொன்னா, அவர் நமக்கு செய்த தனிப்பட்ட உதவிகளையோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தையோ அல்லது வேற ஏதோ ஒரு செல்வாக்கையோ நாம் பார்ப்பதை விட, இந்த பொறுப்பை அவர் கையேற்று நீதமாக நியாயமாக நடப்பாரா, அப்படிக்குரியவரா என்று மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த பொறுப்புக்குரியவர் எங்கு இருக்கிறாரோ அவரை தேடி அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒருவருக்கு நாம் கொடுக்கிற பொறுப்புனால் ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்வு அதில் தங்கி இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்தாலும் சரி, அல்லது பல கிராமங்களை ஒன்றிணைக்கக்கூடிய கிராம சேவகரை நாம் தெரிவு செய்தாலும் சரி, பல கிராம சேவை டிவிஷன்களை உண்டாக்கக்கூடிய ஏஜ் ஆபீஸ்ல கூடிய ஒரு தலைவரை தெரிவு செய்தாலும் சரி, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அவர்களே?
ஒரு கிராம சேவகர் நியமிக்க போகும்போது அந்த கிராமத்துடைய வளர்ச்சிக்கு அவர் பொறுப்புக்குரியவராக இருக்கிறார். கிராம சேவகர் பல கிராம டிவிஷன்களை ஒன்று சேர்ந்ததா ஏஜி ஆபீஸ் இருக்கிற போது அந்த கிராமங்களுடைய அபிவிருத்திக்கு மூல தலையாக இருப்பவர் அந்த ஏஜி ஆபீஸில் உள்ளவர். பல ஏஜி ஆபீஸ்கள் மாகாண மாவட்டங்கள் எல்லாம் இணைந்து ஒரு ஆளுநர் நியமிக்கப்படுகிற போது அந்த ஆளுநருக்கு கீழால் அந்த அத்தனை நிர்வாக அமைப்பிலும் ஒழுங்குகள் இருந்தால் இது கீழ்மட்டத்தில் அந்த மேல்மட்டம் வரைக்கும் அந்த கிராமம் அந்த பகுதி அந்த நாடு முன்னேறடையும். அந்த ஆளுநர்கள் எல்லாத்தையும் இணைத்தவராக ஒரு தலைமை பீடம் இருக்கிற போது அமைச்சரவையோ அல்லது அமைச்சர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற பலமோ அல்லது பாராளுமன்றத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடைய பலமோ ஒரு நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்க போகிறது. எனவே இந்த பதவிக்குரியவர்களை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பது சாதாரண மட்டத்துக்குரிய மக்களிலிருந்து இந்த அறிவு இருக்க வேண்டும். சகோதரர்களே, சாதாரண மக்கள் மட்டத்திலிருந்து அறிவு இருக்க வேண்டும். நாங்கள் ஒருவருக்கு இவர் பொறுப்புக்குரியவர் என்று பதவிக்கு நியமிப்பதாக இருந்தால் நீங்கள் சொல்லுவது முதலாவது சாட்சி என்ன தெரியுமா? இவர் நல்லவர் என்று நீங்கள் சாட்சி கொடுக்க போகிறீர்கள், அவ்வளவுதான். ஒருவரை பொறுப்புக்குரியவராக ஆக்கிற போது பல விஷயம் அது வரும். ஒன்று என்ன, இவர் நல்லவர் என்று ஷஹாதத்தை கொடுக்கிறீர்கள். உங்கள் ஷஹாதத் நீதமா நீதமில்லையா முடிவு செய்கின்ற அறிவு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறீர்கள், ஒரு பரிந்துரை, இவரை கொடுக்கலாம் இவரை போடலாம் என்ற ஒரு பரிந்துரை கொடுக்கிறீர்கள். அந்த பரிந்துரை நல்லதாக இருந்தால் அதற்குரிய நன்மை மறுமையில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனில் அந்த பதவிகளை பற்றி சொல்கிற போது வமை யஷ்ஃபா ஷஃபாஹத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு நஸீபும் மின்ஹா, யார் அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறாரோ அது நல்லதாக இருந்தால் மறுமையில் அவருக்குரிய அந்த பங்கு கிடைக்கும். யார் ஒரு தப்பான ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறாரோ அதுக்குரிய பங்கு மறுமையில் கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே நாம் ஒரு பதவிக்கு இவரை போடுங்கோ இவரை நியமிங்கள் என்று சொல்வதாக இருந்தால் எங்களோட ரெக்கமெண்டேஷன் ஷஃபாத் எப்படி இருக்க வேண்டும் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அதே போல இன்னொன்று என்ன தெரியுமா? இது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை அதற்குரியவருடைய ஒப்படைங்கள் அல்லாஹ் சொல்கிறார். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்குரியவரிடத்தில் ஒப்படைங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னமா, இது ஒரு அமானிதம். எந்த பதவி என்று ஒன்று வருகிறதோ, எந்த பொறுப்புக்குரியவர் என்று ஒருவர் வருகிறாரோ அது கீழ்மட்டத்தில் மேல்மட்டம் வரைக்கும் இருக்கிற போது அந்த அமானிதத்தை இவர் சுமப்பாரா என்று பார்த்துதான் சமுதாயம் அதற்கு பரிந்துரை செய்ய வேண்டும். அடுத்தது என்ன சொன்னால், நாங்கள் அவரை அதுக்குரிய பொறுப்புதாரியாக மாற்றுகிறோம். இனி முழு பொறுப்பு உங்களுக்குரியதுதான். இந்த கிராமத்தை அபிவிருத்தி செய்வது, இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வது, இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வது, இந்த பள்ளிவாசலை ஒழுங்காக முன்னேற்றுவது, இந்த இயக்கத்தை, இந்த ஜமாத்தை, இப்படி என்ற ஒரு பொறுப்பு அவருடைய கையில் கொடுப்பதாக இருந்தால் அந்த பொறுப்புக்குரியவர் நம்பிக்கைக்குரியவராக ஒருவரை நாங்கள் நியமிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறை சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வேலைக்கு அமர்த்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு பெண்மணி சொன்ன போது தன் தந்தை இடத்தில் சொல்கிறார், தந்தையே, நீங்கள் இந்த பொறுப்புக்குரியவராக யாரை கூலிக்கு நியமிக்கிறீர்களோ, அவர் சொல்லுகிறார், அவரிடத்துல ரெண்டு பண்பு இருக்கிறது மகனே, பாப்பா, இரண்டு பண்பு இருக்கிறது. அந்த மகள் பார்த்து சொல்கிறார், என்னன்னு சொன்னா, ஒன்னு இவர் பலமானவர், உடல் திரகாத்தமானவர், இரண்டாவது இவர் நம்பிக்கைக்குரியவர், இவரை கூலிக்கு அமர்த்தி கொள்ளுங்கள் என்று அந்த மகள் சொன்ன செய்தி சூரா கஸஸ்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நாம பதவிக்கு உரியவராக ஒருத்தரை அந்த பொறுப்பை கொண்டு வருகிற போது இந்த அம்சங்கள் எல்லாம் நம்மளுடைய கவனத்துக்கு வர வேண்டும் சகோதரர்களே. நம்பிக்கைக்குரியவர், அறிவாளர், திறமையுள்ளவர், பண்பாடுள்ளவர், எந்த லஞ்சத்துக்கும் ஊழலுக்கு ஆளாகாமல் இருப்பவர். ஏனென்று சொன்னா நாம பொதுவாக கொண்டு பேசும்போது இதெல்லாம் சாத்தியமாகுமான்னு கேட்கலாம். வார்த்தைகள் இப்படி நிறைய விட்டு பேசலாம், அது உலகத்துக்கு பொருந்தும். நம்முடைய கடமை என்ன தெரியுமா? மறுமைக்கு இது பொருந்துமான்னு பார்ப்பது மட்டும்தான், அவ்வளவுதான். நாம உலகத்தை பத்தி வாதம் விவாதம் தர்க்கம் எல்லாம் பேசலாம், ஆனா மறுமையில இது எடுப்படுமா என்றதுல மட்டும் இருந்தால் நம்முடைய வார்த்தை அடங்கிவிடும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருந்தார்கள். ஒரு சஹாபியை ஜகாத் நியமிப்ப பொருளை சேமிப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். அவர் போய் எல்லாம் அளவிட்டு கொண்டு ரசூலுல்லாஹ் வந்து அந்த பொருளை ரெண்டா பிரிக்கிறார், ரெண்டு பகுதியா பிரிக்கிறார். பிரிக்கும் போது சொன்னார்கள், இது எனக்குரிய பகுதி, மக்கள் எல்லோரும் எனக்கு அன்பளிப்பு தந்தது, இதுதான் மக்கள் அரசுக்கு தந்தது என்று அது பிரிக்கிறார். ரசூலுல்லாஹ் கோபம் வந்துட்டு முகமெல்லாம் அப்படி மாறி போயிட்டு உடனே மிம்பரில் ஏறினார்கள். மக்கள் எல்லாம் அழைக்கிறார்கள், சொன்னார்கள், நான் ஒரு மனிதனை ஒரு பொறுப்புக்கு நியமித்தேன்,
அவர் அந்த பொறுப்பை முடித்துக்கொண்டு என்னிடத்தில் கொண்டு வந்து இது எனக்கு அன்பளிப்பாக மக்கள் தந்தார்கள் என்றும் இது அரசுக்கு மக்கள் தந்தார்கள் என்றும் பொது பணி என்று இரண்டாக பிரிக்கிறார். இவர் அந்த பணியில நியமிக்காவிட்டால் இவருடைய உம்மாவுடைய வீட்டிலே வாப்பாவுடைய வீட்டில் உட்கார்ந்தால் மக்கள் இவருக்கு அன்பளிப்பு கொண்டு வந்து கொடுப்பார்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இந்த ரெண்டு வார்த்தை சொன்னார்கள். இவர் உம்மாவுடைய வீட்டில் அல்லது வாப்பாவுடைய வீட்டில் இருந்து பார்க்கட்டும், அன்பளிப்பு வருமா, மக்கள் அன்பளிப்புகளை கொண்டு வந்து கொடுப்பார்களா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கடுமையாக கண்டித்தார்கள். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா யனாலு அஹது மின்கும் மின்ஹா ஷைஅன் இல்லா ஜாஹ பிஹி யௌமல் கியாமஹ், உங்களுக்கு ஒரு தரப்பட்ட பொறுப்பை நீங்கள் செய்கிற எந்த மோசடியாக இருந்தாலும் மறுமையில் அதை நீங்கள் எடுத்துக்கொண்டுதான் வந்து நிற்பீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் உதாரணங்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒட்டகத்துக்கு மோசடி செய்திருந்தால் பொது சொத்துக்கு போக வேண்டியதை அவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டால் அந்த ஒட்டகத்தை அவன் மறுமையில கழுத்தில் சுமந்து கொண்டவனாக மறுமையில வந்து அந்த ஒட்டகம் கத்திக்கொண்டு வரும். அவன் அந்த ஒட்டகத்தை கழுத்தில் சுமப்பான். அப்போது சொல்வார், யா ரசூலல்லாஹ் அகிஸ்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை பாதுகாத்து விடுங்களேன், என்னை பாதுகாத்து விடுங்களேன் என்று அவன் என்னை அழைத்து சொல்லுவான். ஆனால் என்னால் எதுவுமே அன்றைக்கு செய்ய முடியாது. ஏனால் நான் சொல்ல வேண்டிய அந்த உலகத்தில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நாளை மறுமை ஒரு மனிதன் மாட்டை களத்தின் மீது சுமந்து கொண்டு வருவான், அது கத்திக் கொண்டிருக்கும். ஒட்டகத்தை சுமந்து கொண்டு வருவான், அது கனைத்து கொண்டிருக்கும். வெள்ளி தங்கங்களை ஒரு மனிதன் களத்தில் சுமந்து கொண்டு வருவான், வந்து கொண்டு சொல்வான், அகிஸ்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை பாதுகாத்து விடுங்கள் என்று சொல்லுவான். நான் உங்களுக்கு எதையும் இன்றைக்கு செய்ய முடியாது, சொல்ல வேண்டியதெல்லாம் நான் அன்றைக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று சொல்லி நான் ஒதுங்கி விடுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது சாதாரணமான விஷயமான யோசிச்சு பாருங்க சார், சாதாரணமான விஷயமா? ஒரு பொறுப்புக்கு வந்துவிட்டால் அது பொதுப்பணி, மக்களுடைய பணி, மக்களுடைய பணம். ஜமாத் என்றால் சந்தா சேர்க்கிறோம், அது மக்களுடைய பணம். நாட்டுகள் சொன்னால் அறவிடுகிறார்கள் மக்களிடத்தில் வரிகள், அது நாட்டு மக்களுடைய பணம். அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிற பணம். ஒரு நாட்டுடைய கசானாவை நிறைக்கிறது என்று சொன்னால் அந்த பணம் திரும்பவும் மக்களுடைய அபிவிருத்திக்கு, நாட்டுடைய அபிவிருத்திக்கு அது பயன்படுத்தப்பட வேண்டும். ஏழ்மை வறுமை இல்லாமலாக்கி கல்வியில நல்ல நிலைக்கு உண்டாக்கி நல்ல ஒரு சமுதாயத்தை நாட்டு தலைவர் உருவாக்க வேண்டும். நாட்டு மக்களுடைய பணம் அது. ஆனால் தன் குடும்பத்துக்கு, தன் சொந்தங்களுக்கு, தன் எதிர்காலத்துக்கு, தன் பரம்பரைக்கு என்று அந்த சொத்துக்கள் சேர்க்கப்படுமா இருந்தால் அத்தனையும் எடுத்துக்கொண்டு மறுமையில் அவன் எவனாக இருந்தாலும் சரி, முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவனோ, எல்லோரும் ரப்பிடத்திலே அந்த விசாரணைக்கு முகம் கொடுத்தாக வேண்டும். இல்ல கவனமா இருக்கணும் அவர்களே. நம்ம பொறுப்புக்கு ஆளாக்கினார்கள் சந்தோஷப்படுவதை விட இந்த பதவியில நாம் மறுமையில இழிவடைவேனோ, கை செய்தப்படுவோம் என்று பயந்து ஒதுங்கினால் அது பெரிய கயிர். ஆனால் தகுதிக்குரியவர்கள் நியமிக்கப்பட்டால் அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபருக்கு போய் வருகிறார்கள். கைபர் யுத்தம் வெற்றி அடைந்து திரும்பி வந்து ஒரு வாதில் குரா என்ற இடத்திலே ரசூலுல்லாஹ் தங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தின் மீது வந்த அந்த ஔதா என்று சொல்வார்கள், அந்த ஒட்டகத்தின் மீது வைக்கக்கூடிய அந்த உட்கார்ந்து வரக்கூடிய அந்த சீட்டுகள், அதை எடுத்து அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை செய்த அந்த அடிமை எடுத்து கீழே வைக்கிற போது எங்கிருந்தோ அந்த ஒரு ஈட்டி அவனை தாக்கி அவர் அந்த இடத்துல மௌத்தா போகிறார். சஹாபாக்களுக்கு சந்தோஷம், சஹாபாக்கள் மிச்ச சந்தோஷம். ரசூலுல்லாஹ் பாஸல்லம் யா ரசூலுல்லாஹ் இவர் ஷஹாதத்தை அடைந்து கொண்டார், இவர் வீரமரணத்தை அடைந்து கொண்டார் என்று சஹாபாக்கள் சந்தோஷம் சொன்னார். மௌத் என்றது சரி, அது கவலைதான். ஆனால் அந்த மௌத்துடைய முடிவு என்ன ரிசல்ட் சொல்றார்கள் சஹாபாக்கள், இவர் ஷஹாதத் என்ற அந்த உயர் அந்தஸ்தை அடைந்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, அந்த அந்தஸ்து இவருக்கு கிடைக்கவில்லை. நரகத்திலே ஒரு போர்வை காரணமாக இவர் நரகத்துக்கு போனார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஒரு போர்வைக்கு மோசடி செய்ததன் காரணமாக இவர் நரகத்துக்குரியராக மாறினார் என்று சொன்ன சஹாபாக்கள் திடுகிட்டார்கள். கேட்டார்கள், யார் சொல்ல என்ன அது என்று. கைபர் கனிமத்தாக அந்த யுத்த காலத்தில் இருந்து புறக்கி எடுத்த போர்வை ஒன்றை இவர் பொது சொத்துக்கு சேர்க்காமல் இவர் தனியாக எடுத்துக்கொண்டதனால் அந்த போர்வையின் காரணமாக இவர் நரகத்துக்குரியவராக மாறுகிறார், தண்டனைக்குரியவராக மாறுகிறார் சொன்னோன்னே உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லா, ஒரு மனிதன் செருப்பினுடைய ஒரு வாறு 2 வாரை அவன் எடுத்துக்கொள்கிறான், அந்த பொது சொத்து எடுத்துக்கொள்கிறான், செருப்பினுடைய வார், அதற்காகவும் மறுமையில் அவன் நரகத்துக்குரியவராக மாறுவானா என்று கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அதற்காகவும் அவன் தண்டனை பெறுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் இது லேசா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது
பொறுப்பு என்பதும் மிக பயங்கரமானது. அந்த பொறுப்பை எவ்வாறு கையாளுகிறது என்பது மிக பயங்கரமானது. இந்த உலகத்திலே பொறுப்புதாரிகளாக நியமிக்கப்பட்டவர்கள் நல்லவர்கள் என்று சொல்வதை விட அநியாயம் செய்கிற அநீதியாளர்கள் என்பவர்கள் தான் அதிகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மோசடிக்காரர்கள், அநியாயம் இழைக்கிறவர்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே மோசடி செய்கிறவர்கள் மறுமையில வந்து நிற்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜமஅல்லாஹு அவ்வலீன வல் ஆகிரீன், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஆரம்பமாக கடைசியாக உள்ள அத்தனை பேரை ஒன்று சேர்ப்பான். அப்படி ஒன்று சேர்க்கிற நேரத்தில் லிக்குல்லி காதிரின் லிவா, அந்த ஒன்று சேர்க்கப்படக்கூடிய இடத்துல ஒரு சாரார் மக்களை அல்லாஹ் ஒதுக்கி வைப்பான். அவர்கள் ஒதுக்கி தனியாக நிறுத்தப்படுவார்கள். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் மோசடிக்காரர்கள். யுர்ஃபா லிக்குல்லி காதிரின் லிவா, அந்த மோசடிக்காரர்களுக்கு முன்னால் ஒரு கொடி நட்டி வைக்கப்படும், ஒரு கொடி ஒன்று போடப்படும். ஃபகீல ஹாதி கத்ரத் ஃபுலான் இப்னு ஃபுலான், இதோ இந்த மனிதன் தான் மோசடிக்காரன், மோசடி செய்தவன் என்று அங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அடையாளப்படுத்தி அல்லாஹ் காண்பிப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம இந்த உலகத்திலே நமக்கு எதிராக எவனாவது பேசினாலே தாங்க முடியாது. ஆனா மறுமையில எல்லோருக்கும் முன்னாலேயும் அத்தனை கோடி மக்களுக்கு முன்னாலே ஒரு மனிதன் நிறுத்தப்பட்டு இவன் மோசடிக்காரன் அடையாளப்படுத்தப்பட்டால் அந்த நாள், அந்த நிலைமை எப்படி இருக்கும் என்று இங்கே யோசித்து பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாதாரணமாக இந்த மக்களை விட்டுவிட மாட்டான். உலகத்தில் நாம் பார்க்கிறோம், நாட்டிலே பார்க்கிறோம், பில்லியன் கோடிக்கணக்கு யார் கலண்டா எல்லாம் கலண்டால் என்கிற அளவுக்கு மக்கள் வெறுத்து போன ஒரு நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய மக்களுடைய பொது சொத்து சூறையாடப்பட்டு நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாவிகள் எல்லாம் மறுமையில வந்து நிற்பது சாதாரணமான விஷயமானு பாருங்க. நாம் யாரெல்லாம் தலைவர்களை நியமிக்கிறோமோ அவர்களுக்கு இடையில எத்தனையோ மோசடி, சமுதாயத்தை அடகு வைத்துக் கொண்டு சில அரசியல் நடத்துகின்ற தலைவர்களும் இருக்கிறார்கள். சிலர் அரசியலுக்காக சமுதாயத்துக்காக வாழ்ந்து அரசியல் செய்து விட்டு போனவர்களும் இருக்கிறார்கள். சில பணிக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தமக்கு அந்த பணியை ஒழுங்காக செய்ய முடியாது, நம்ம லஞ்சம் ஊழல் செய்தால்தான், மோசடி செய்தால்தான் இருக்கலாம் என்று அந்த பதவி வேண்டாம் என்று பதவியை துறந்து போனவர்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர்களை பற்றியும் சொன்னார்கள். நல்லவர்களை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நீதவான்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா மிம்பர்களை அமைப்பான், மேடைகளை அமைப்பான். அந்த மேடை மின்னிக் கொண்டிருக்கும், ஒளியினால் மின்னிக் கொண்டிருக்கும். அந்த மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய மேடையின் மீது இந்த நல்லவர்கள் நிற்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல் முக்ஸிதீன இன்தல்லாஹி அலா மனாபிர் மின் நூர் அன் யமீனிர் ரஹ்மான் அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுடைய வலது புறத்திலே தான் அவர்களுக்கு அந்த மேடை அமைக்கப்படும். அது மின்னிக் கொண்டிருக்கும், ஒளியினால் மின்னிக் கொண்டிருக்கும். அந்த மேடையிலே இவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அல்லதீன யாதிலூன ஃபீ ஹுக்மிஹிம் வ அஹ்லிஹிம் மா வல்லு, இவர்கள் யார் தெரியுமா? இவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நீதமாக நடந்து கொண்டவர்கள். ஆட்சி, அதிகாரம், குடும்பம், பொது நிர்வாகம் எது எல்லாம் இவர்களுக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டதோ அந்த பொறுப்பிலே நீதமாக நடந்து கொண்டவர்கள் இவர்கள் தான் மறுமையிலே இப்படி நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே நமக்கென்று தரப்பட்ட கடமையும் பொறுப்பும் என்பது ஒரு அமானிதம். நீதி, நியாயம், சத்தியம், உண்மை, இது அனைத்தும் அதுக்குள்ளே பேணப்பட வேண்டும். இந்த பொறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பை பற்றி மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். அதில் நீதமுள்ள மக்களாக, நியாயமுள்ள மனிதர்களாக, நம் பொறுப்பில் சரியாக நடந்து கொண்டோம் என்ற திருப்தியுடையவர்களாக இந்த உலகத்தை விட்டு மரணித்து மறுமையில் அல்லாஹ்வுடைய அந்த வலது பக்கம் மிம்பரில் நிற்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஜமீல் முஸ்லிமீன் இன்னஹு கஃபூர் ரஹீம்.